மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு தனது முதல் கையெழுத்தை அவர் இட்டிருப்பதாக அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடி விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு தனது முதல் கையெழுத்து என்று கூறியிருப்பதாக அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். என்ன விவரம் கணபதி? மத்திய அரசு விவசாயிகளுக்கு வருடந்தோறும் உதவித்தொகையாக 6000 ரூபாய் அளிக்கிறது. இது 2000 ரூபாயாக 3 தவணைகளிலே அளிக்கப்படுகிறது. அதற்கான 17வது தவணையை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இதனால் 9.3 கோடி விவசாயிகளுக்கு பலன் கிட்டும் எனவும் அவர்களுடைய வங்கி கணக்கிலே 20,000 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி இன்று அவரது அலுவலகத்துக்கு வந்திருந்தார். காலை 11:30 மணி அளவிலே அலுவலகத்துக்கு வந்த பிரதமர் மோடி அங்கே பிரதமர் அலுவலக ஊழியர்களை சந்தித்தார். அவர்கள் அவரை வரவேற்றார்கள். அதன் பிறகு முதல் கோப்பிலே அவர் கையெழுத்திட்டார். முதல் கோப்பாக அவர் கையெழுத்திட தேர்ந்தெடுத்தது விவசாயிகளுக்கு நிதி வழங்கும் கோப்புதான். ஆகவே இந்த 17வது தவணை தற்போது நிலுவையில் இருந்தது. அந்த தவணையை உடனே விடுவிக்க உத்தரவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். ஆகவே 9.3 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கிலே 20,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆகவே மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு பிரதமராக நரேந்திர மோடி அளிக்கும் முதல் உத்தரவாக விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கும் இந்த உத்தரவு இருக்கிறது. விவசாயிகளின் நலனுக்கு நாங்கள் முழுவதுமாக பாடுபடுவோம், அது எங்களுடைய முக்கிய கொள்கைகளில் ஒன்று எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். வேளாண் துறைக்காக பல்வேறு முக்கிய திட்டங்களை எடுப்பதற்கு நடவடிக்கைகள் தேவை எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நரேந்திர மோடி அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களும் உடனடியாக தங்கள் பொறுப்புகளை ஏற்று பணிகளை தொடங்க வேண்டும். முதல் 100 நாட்களிலேயே பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதன்படியே இன்று இலாக்காக்கள் ஒதுக்கீட்டுக்காக அமைச்சர்கள் காத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒதுக்கப்படும் இலாக்காக்களிலே உடனடியாக பொறுப்பு ஏற்க இருக்கிறார்கள். பொறுப்பேற்று பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன. இன்று மாலையிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே அமைச்சரவை கூட்டமும் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர், ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்ற பிறகு முதல் உத்தரவாக விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் விடுவிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். உடனடியாக இந்த பணம் அவர்களுடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும். தகவல்களுக்கு நன்றி கணபதி.